கால பணியாளர்கள் ஒற்றுமை போராட்டம் வேங்கட்டும். வாழவிடு 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 தமிழக அரசே வாழவிடு. எங்களுடைய எதிர்காலம் எங்கள் பணியில் உள்ளதென்று புரிந்து கொண்டு வாழவிடு. போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2014 முதல் 16 வரை பருவகால பணியாளர்களான பட்டியலெழுத்தர், உதவுபவர், காவலர் சுமார் 1500 நபர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். இந்த பருவகால பணியாளர்கள் கடந்த 2022 முதல் 24-25 வரை பணி நிரந்தரம் செய்வதற்கான தகவல் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பணி நிரந்தரம் 2024 இறுதிக்குள் செய்யப்படும் என்று அரசு முன்னெடுத்து பணி நிரந்தரத்துக்கான அனைத்து தகவலும் திரட்டப்பட்டு இன்று 6 கால மாதமாக பணி நிரந்தரத்தை அரசு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 16 வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து மாவட்ட பருவகால பணியாளர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பஹாத் முகமது தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் கூறிய முகமது பஹத், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பருவகால பணியாளர்களாக சுமார் 11 வருட காலம் பணியாற்றியும் இதுவரை பணி நிரந்தரம் படுத்தப்படவில்லை எனவும் 11 வருட காலம் காத்திருக்கும் பருவகால பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் எனவும் 2024 வருடம் கொடுக்கப்பட்ட நிலுவையில்லா சான்றின் அடிப்படையில் நிரந்தரப்படுத்த வேண்டும் எனவும் மாநில பணிமூப்பு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட வேண்டும் எனவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். பருவகால பணியாளர்களாக மாற்றுத்திறனாளிகள் பலரும் உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு எந்தவித காலதாமதமும் படுத்தாமல் உடனடியாக பணி நிரந்தரப்படுத்தும் ஆணையினை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். பணியாளர்கள் ஒற்றுமை போராட்டம் வேங்கட்டும். வாழவிடு வாழவிடு தமிழக அரசே வாழவிடு. எங்களுடைய எதிர்காலம் எங்கள் பணியில் உள்ளதென்று புரிந்து கொண்டு வாழவிடு. போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் நிரந்தர வாக்கு தயக்கங்களே. நிரந்தர வாக்கு பருவகால பணியாளர்களை உடனே நீங்களே நிரந்தர வாக்கு. நன்றி. பருவகால பணியாளர்கள் கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2014 முதல் 16 வரை பருவகால பணியாளர்களான பட்டியலெழுத்தர், உதவுபவர், காவலர் சுமார் 1500 நபர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். இந்த பருவகால பணியாளர்கள் கடந்த 2022 முதல் 24-25 வரை பணி நிரந்தரம் செய்வதற்கான தகவல் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பணி நிரந்தரம் 2024 இறுதிக்குள் செய்யப்படும் என்று அரசு முன்னெடுத்து பணி நிரந்தரத்துக்கான அனைத்து தகவலும் திரட்டப்பட்டு இன்று 6 கால மாதமாக பணி நிரந்தரத்தை அரசு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 16 வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் 2024 இறுதிக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று
கூறினார்கள். ஆனால் 6 மாத காலம் கடந்துவிட்டது. இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதில் பணிபுரியக்கூடிய பருவகால பணியாளர்களுக்கு 6 மாத காலமே ஊதியம். அதற்கு பிறகு அவர்களுக்கு பணியும் கிடையாது, ஊதியமும் கிடையாது. இப்படியாக 11 ஆண்டு காலம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பருவகால பணியாளர்களுக்கும் 45 வயதை கடந்துவிட்டது. இந்த 1400 பேரிலே 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர். அவர்களுக்கு 45 வயது என்பது இன்று 60 வயதினுடைய முதுமையாகும். இதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பருவகால பணியாளர்களும் அதில் மாற்றுத்திறனாளிகளும் இறந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய வயதையும் முன்னிறுத்தி கருணை உள்ளத்தோடு அரசு பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்யக்கூடிய அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பணி நிரந்தரம் நாங்கள் புதிதாக கேட்கவில்லை. செய்யக்கூடிய நபர்களை 1400 பேரை எடுக்கப்பட்டிருக்கிறது பணி நிரந்தரத்திற்காக. அவர்களை எடுக்கப்பட்டு பணி எங்கெங்கு அமர்த்தப்படுவது என்பது வரை குறிக்கப்பட்டுள்ளது. அதை வழங்க வேண்டும் என்பது நியமன ஆணை வழங்கணும். நிரந்தரத்தை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நியமன ஆணை பணி நிரந்தரத்துக்கான நியமன ஆணையை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்கு.